ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல சமூக நீதி அப்படின்ற ஒரு பாடத்தை பார்க்க போறோம். சரிங்களா? அதான சார் சமுதாயம், சமூகம், அதான சார் நீதி இப்படின்ற ஒரு பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம சில இடங்கள்ல இருக்கும். சில இடங்களுக்கு அர்த்தங்கள் வெவ்வேறு விதமா இருக்கும். பட் இந்த லெசனை படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்குள்ள ஒரு தாட் வந்துருங்க. எது சமூக நீதின்றது? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரியோட ஆரம்பிச்சிடலாமா? ஒரு குட்டி ஸ்டோரி. என்னன்னா, ஒலிம்பிக்ல ஓடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் ஒரு அகாடமில போய் ஜாயின் பண்ணிட்டு அவனுக்கு மட்டும் நல்லா ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஓட வைக்கிறாங்க. இன்னொருத்தன் கடைக்கோடியில இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இந்த அப்ப ஒலிம்பிக்ல ஓடுன்றாங்க. அவனும் ஓடுறான், இவனும் ஓடுறான். பட் யார் இதுல ஜெயிப்பான்னு பாத்தீங்கன்னா, அந்த பிராக்டிஸ் கொடுத்தான் பாத்தீங்களா, அவன் தான் ஜெயிக்க முடியும். பிராக்டிஸ் இல்லாதவனுக்கு ஒரு அநீதி நடக்குதா? ஏன்னா அவனுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவனும் ஜெயிச்சிருப்பான். சோ இத பத்தி தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாவே பேச போறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே ஸ்டோரி பேஸ் சொல்லிடுறேன். நான் எங்கெல்லாம் சொல்றேனோ அங்கெல்லாம் தான் நீங்க பேனா பேப்பர் எடுக்கணும். மத்த டைம்ல தெரிஞ்சுக்குங்க. உலக அளவுல எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாகுபாடுகள் இருந்துச்சு, அந்த பாகுபாடு எப்படி கலைக்கப்பட்டது, நம்ம முக்கியமா தமிழ்நாட்டுல, இந்தியால எப்படி கலைக்கப்பட்டதுன்றதையும் பார்ப்போம். எந்தெந்த குழுக்கள் அமைக்கப்பட்டதுன்றது மொத்தத்தையுமே நான் ஸ்டோரி பேஸ் சொல்லிடுறேன். ஜஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தா மட்டும் போதுமானதுன்றத சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சமூக நீதி. சமுதாயம் உருவாக்குறதுலேருந்தே இந்த சமத்துவமின்மை, ஏற்றத்தாழ்வுன்றது இப்ப வரைக்குமே இருக்கு. சார் ஏற்றத்தாழ்வுனா எதெல்லாம் சார் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இனம், மதம், மொழி, சாதி இது எல்லாத்தையுமே என்ன பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இப்ப வரைக்குமே இருக்கா? அப்போ அந்த காலத்துல இருந்தே ஏற்றத்தாழ்வுகள் இப்ப வரைக்குமே இருந்துட்டே இருக்கு. அதுலயும் முக்கியமா அந்த வர்ணா சிஸ்டம் சொல்லுவாங்க தெரியுங்களா? 4 வர்ணா அமைப்புகள் இருந்துச்சு. இந்த அந்தணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் எனவும் அழைக்கப்பட்டாங்க. தலைமுறை தலைமுறையா இந்த பாகுபாடு இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இது கலைக்கப்பட்டதுன்றது சொல்றாங்க. சார் இது மொத்த சிஸ்டத்திலயும் இது கலைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணமா இருந்தது. ஒருத்தன் இருப்பான்ல, அவர்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு தொகுத்த தலைவர்கள் எல்லாமே கரெக்டா இந்த பாகுபாடை ஃபர்ஸ்ட் நீக்கணும். அப்பதான் இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்றதை எண்ணுனாங்க. அதுதான் சொன்னாங்க பாருங்க. நோட் பண்ணுங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 பிரிவு 15(4) என்ன சொல்றாங்கன்னா, சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பட்டியல் ஜாதி மற்றும் பழங்குடியின முன்னேற்றத்திற்காக சிறப்பு திட்டங்கள் உருவாக்கலாம். அவங்களுக்கு எதனா ஒரு திட்டங்கள் உருவாக்கலாம்னா நீங்க உருவாக்கிங்க. அதுக்கு அரசியலமைப்பு சட்ட விதி 29 கிளாஸ் 2 தடையாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, சில திட்டங்களை வகுத்து இப்ப சொல்லலாம். அந்த ஒலிம்பிக் ஸ்டோரியை ஞாபகம் வச்சுங்க. அதுதான் ஃபியூச்சர் வரைக்கும் வரப்போகுது, கடைசி வரைக்குமே. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 பிரிவு 16 கிளாஸ் 4 இந்த அரசு பணி சேர்றாங்க பாத்தீங்களா, அது அதுல அனைத்து வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கணும். இப்போ சார் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலைகள்ல இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் இல்ல அப்படின்னா, அவனுக்கும் இடஒதுக்கீடு குடுத்துட்டு, அவன படிக்க வச்சிருந்தா, அவனும் படிச்சு என்ன பண்ண போறான்? ஆட்டோமேட்டிக்கா ஜாப்க்கு வந்துருவான். அத பத்தி இங்க பேசியிருக்காங்க. அப்போ அது சட்டப்பிரிவு 16 கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. சார் அப்போ இந்த வர்ணா முறைகள், இந்த அவங்களுக்கு பாகுபாடு எல்லாமே ஒழியணும்னா, என்ன சார் அவங்களுக்கு அடிப்படையா கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, கல்விங்க. மார்க் மை வேர்ட்ஸ் காய்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஒரு மனிதனுக்கு நீங்க கல்வின்ற ஒரு விஷயத்த கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டி மாறிடுங்க. இங்க எல்லாருடைய மாற்றத்துக்கும் ஒரே ஒரு காரணம் கல்வியா தாங்க இருக்கும். நீங்க என்ன பாருங்களேன், நம்ம கூட என்ன பண்ணிருக்கலாம், பைக் எடுத்துன்னு ஜர்ரு புருன்னு போயிருக்கலாம். பட் நம்ம அதை பண்ணல. ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், படிச்சிருக்கோம். இப்ப படிப்பை கரெக்டா பயன்படுத்திருக்காங்க. அத அத நமக்கு உத்தரவாதம் ஒண்ணு தரும் தெரியுங்களா? நீ படிச்சா உனக்கு வேலை இருக்கு. நீ படிச்சா உனக்கு சமுதாயத்துல ஒரு அங்கம் இருக்கு. நீ படிச்சா என்ன பண்ண முடியும்? உனக்கு இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்றத காமிச்சதுதான் உத்தரவாதம் தான் அரசியலமைப்பு சட்டம்னு சொல்றாங்க. சில காலங்கள்ல பாருங்களேன், இந்த இயற்கை வளங்களா இருக்கட்டும், தொழில்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்துச்சா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கதான் மட்டும்தான் ஓகே நான் மட்டும் தான் எடுத்துப்பேன். ராஜா ராஜா தான், மந்திரி மந்திரி தான் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த அரசியலமைப்பு வந்த உடனே நாட்டில் உள்ள வளங்கள் அனைவருக்கும் பொதுவானது, நாட்டில் உள்ள வளங்கள் அனைவருக்கும் சமமானது அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நமது நாட்டின் மக்களாட்சி என்பது எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, சகிப்புத்தன்மை உணர்வோடு இருக்கணும். இப்ப எல்லாருமே சமம்ன்றதை விட எல்லாருமே சகிப்புத்தன்மையோட இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இதே மாதிரி சமுதாயத்தை ஏற்று எல்லாருமே என்ன பண்ணணும், சீர்கேடு ஏற்படாம பாத்துக்கணும்னு சொல்றதும் சொல்லியிருக்காங்க. அப்போ நிலம் மற்றும் இயற்கை வளங்கள் அனைவருக்கும் சொந்தமானது. இதை அனைவரும் பயன்படுத்தலாம்ன்றதுதான் இந்த என்டையர் ஸ்டோரியிலும் சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல. நான் சொல்ற ஸ்டோரியை அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. சார் அப்போ என்னதான் சார் நடந்திருக்கும்?
இந்த மற்ற நாடுகள்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐரோப்பியாவா இருக்கட்டும், இந்த ரஷ்யா, அமெரிக்கா அந்த நாடுகள்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த வர்ண அமைப்பு முறைகள் எல்லாமே பார்த்துக்கலாம். இருந்து பாருங்க. சமத்துவம் நிலவ சமூக நீதி அவசியம் சொல்றாங்க. அது என்ன சமத்துவம்? இங்க கவனிங்க பாருங்க. சமத்துவம் வேண்டும் என்று அனைவருமே ஏற்றுக்கொள்ளும் அதே நேரம் ஏற்றத்தாழ்வும் குறையணும். பாகுபாடுகள் நிலை குறைய வைக்குதா பாருங்க. சமத்துவம் வேணும்னு சொல்லிடுறோம். பட் பணக்காரன் இங்க பணக்காரனா தான் இருக்கான். ஏழை ஏழையா தான் இருக்கான். சார் பாகுபாடுனா நம்ம ஒரு சாமியை பார்க்க போறதுனாலே பாகுபாடு இருக்கா பாருங்க. பணம் வச்சிருக்கவன் சீக்கிரமா பார்த்துடுறான். பணம் இல்லாத கீழே நிக்கிறான். இதுவும் ஒரு பாகுபாடு தானே. அப்போ வசதிகளிலும் வாய்ப்புகளிலும் பணிச்சூழல்களிலும் எவ்வாறு சமத்துவமின்மை நிலவுகிறது அப்படின்றதையும் இங்க பார்க்கலாம். அதே மாதிரி வாய்ப்புகளின்றி தவிக்கும் மக்கள் ஒரு மிகப்பெரிய கொடுமை. திறமை இருந்தும் வாய்ப்புகள் இல்லாம இருப்பான் பாத்தீங்களா, அவங்களுடைய வளர்ச்சிக்கும் என்னென்ன பண்ண போறோம்ன்றதையும் நம்ம அரசு எப்படி எடுத்திருக்குன்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ சமத்துவம் என்பது சமூக அரசியலில் கோட்பாட்டில் முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறது. அதான் உண்மை. ஏன்னா சமூக அரசியல்னு வந்தாலே உங்களுக்கு என்ன தெரியணும்? சமத்துவம் என்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு தான் நீங்க உள்ள போகணும். எந்த செக்டார் நீங்க வேலை செய்ய போனாலும் எல்லாருமே எப்ப சமமா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் என்ன பண்ண முடியும்? அவன் வேலைக்கு ஏத்த மாதிரி உங்களால ஜாப்ஸ் கொடுக்க முடியும்ன்றத சொல்றான். ஒருத்தன் திறமையை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அவனை சமமா பார்த்தாதான் அவனுக்கு எல்லாம் என்ன திறமை இருக்குன்றதே தெரிய ஆரம்பிக்கும்ன்றத சொல்றாங்க. அப்ப சிறப்பு முன்னுரிமைக்கான தேவைகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சமூக அடையாளங்களை முன்னிறுத்தி ஒருவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது அநீதிங்க. உண்மையான விஷயங்க இது. இந்த அநீதின்றதுக்கு எத்தனை நாளா மீனிங் தேடி இருப்பீங்களே. அப்ப பாருங்க, ஒருத்தன் துணி தேய்க்கிற பையனா இருந்தா அவன் அவன் அதுதான் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் காரணம் காமிச்சு அவனை என்ன பண்ணக்கூடாது? அந்த வேலையை செய்யுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா சமூக சமத்துவமின்மைக்கு உருவாக ஒரு வழியா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ மனிதர்களிடையே பாகுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சமூகம், கலாச்சார ரீதியாக பாகுபாடுகள் கண்டிப்பா இருக்கு. தனிநபர் விருப்பங்கள், திறமைகள் இயல்பானவை, தனித்துவமானவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு தனித்துவம் திறமை இருந்துச்சுன்னா அதை அவங்ககிட்ட வெளிக்காட்ட அனுமதியுங்கள். எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி. நான் நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சொசைட்டி மாறிட்டு இருக்கு. மாறுற விஷயத்துல நான் சொன்னது பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்குது, பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மக்களாட்சியில் நிலவும் நாடுகளின் அரசியல் சமத்துவத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியுங்க. எங்கெல்லாம் மக்களாட்சி நிலவுதோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா எளிதாக சமத்துவத்தை புரிஞ்சு கொள்ளலாமா? எப்படி சார்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். சமத்துவத்துக்கு ஒரே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேங்க. ஒற்றை குடியுரிமை சொல்லலாமா சார்? ஆமா, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. மக்கள் தான். அவங்களுக்கு என்ன பண்றேன் நானு? குடியுரிமையை கொடுக்குறேன். அது என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா சமத்துவம் சொல்லலாமா? இன்னொரு விஷயம் சொல்லலாமா? வாக்குரிமை சொல்லலாமா? 18 வயசு ஆயிடுச்சுன்னா நான் உனக்கு என்ன சொல்றேன்? வாக்குரிமை கொடுக்குறேன்னா சொல்லலாமா? அப்போ இதுவும் சமத்துவம் தானே. எல்லாருமே ஒரு வழியை பயன்படுத்தலாமா? இப்ப ரோட்ல எல்லாருமே போறாங்களா? இதுவும் ஒரு சமத்துவம் தானே. இதெல்லாம் எங்க காணப்படும்னா மக்களாட்சி நிலவும் நாடுகள்ல தான் காணப்படும். சில நாடுகள்ல இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு ஓட்டு உரிமையே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லா நாடும் வந்துருச்சுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. நியாயமான விநியோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சமூகத்தில் அனைவரும் செல்வம் வாய்ப்பு போன்ற சம அளவாக பகிர்ந்து அளிக்கப்பட அரசாங்கம் சட்டம் இயற்ற வேண்டும். இதுதாங்க முக்கியமான விஷயம். செல்வமும் வாய்ப்பும் எல்லாருக்குமே சம அளவாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தன் பணக்காரன் இருக்கானா அவன் டாக்ஸ் போட்டுனா அவன் என்ன பண்றான்? ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் எடுத்துட்டு மீதி இருக்க காசை வச்சுட்டு கொஞ்சம் ரன் பண்ண ஆரம்பிப்பான். ஒருவேளை அவங்ககிட்ட டாக்ஸ் நீ போடாம விட்டுனா என்ன ஆயிடும்? அவன் பணக்காரனா தான் இருப்பான். ஏழை ஏழையா தான் இருப்பான். பணக்காரனால ஈஸியா 1 கிலோ தக்காளி வாங்கிட முடியும். ஏழையால வாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ டாக்ஸ்ன்ற ஒரு விஷயத்த சட்டமா தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்ப சட்டமும் சமத்துவமும் வெவ்வேறு இல்லை, ஒன்றுதான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சட்டங்கள் மூலமா சமத்துவம் கிடைக்கும்ன்றத நம்ம நம்பணும். சரிங்களா? அப்புறம் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணி பாருங்க. நான் விடுறேன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுறக்கூடாது. கண்டிப்பா ரீட் அவுட் பண்ணணும். இங்க ஒரு லைன் மட்டும் நான் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகேங்களா? அரசு வேலையிலும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதிலும் நவீன கல்வி முக்கிய பங்கு ஆற்றுகிறது. முடிஞ்சிச்சு பாருங்க. நான் இவ்வளவு நேரமா சொன்னேன் பாத்தீங்களா? சார் என்ன சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கிய பங்கு ஆற்றுகிறதுனா அரசு வேலை வாய்ப்பிலும் வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்வதில் கல்வி தான். நீ கல்வி இருந்தா என்ன பண்ணலாம்? எல்லா இடத்துலயும் வரலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல கல்வி தான் முக்கியம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இந்த நலிவடைந்த மக்களா இருக்கட்டும், இடஒதுக்கீடு கொடுத்து அரசு என்ன பண்றாங்க? சம வாய்ப்பே இருக்காங்க. சம வாய்ப்பு எப்படி கொடுக்கப்படுதுன்னா இடஒதுக்கீடு மூலமாக தான் கிடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தண்டிக்கும் நீதினு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. வேற ஆப்ஷன் கிடையாது. தண்டிக்கும் நீதியில இதை நீங்க படிச்சே ஆகணுங்க. கொஸ்டின் நான் வைப்பேன். தண்டனைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணணும்? ரீட் அவுட் பண்ணி ஆகணும்.
ஜஸ்ட் அப்படியே ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்க, மெயின்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இவர் தான் முக்கியம், ஜான் ரால்ஸின் நீதி கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. யார் சார் இவரு? இவரை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் என்பது சுதந்திரம், வாய்ப்பு, வருவாய், வளம், சுயமரியாதை என அனைத்துமே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டுமா ஒரு மக்களுக்கு. இதை வேறு வார்த்தையில் கூறினால் சமத்துவமின்மையை அநீதின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க ஜான் ரால்ஸ். உண்மையா சூப்பரான ஒரு விஷயங்க. ஜான் ரால்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த கோட்பாடுகளை கொண்டு வர்றாரு. முக்கியமா நீதி கோட்பாடு 1971. நோட் எடுங்க, பேனா எடுங்க. ஜான் ரால்ஸின் சிறந்த படைப்புகள்னு சொல்லிட்டு கோட்பாடுகள்னு சொல்லிட்டு எழுதுங்க. நேர்மையான நீதி 1985, அரசியல் தாராளவியல் 1993, மக்கள் சட்டம் 1993. இந்த சட்டங்களை ஏற்று என்ன பண்றாரு, மக்களுக்கு எது எதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. முக்கியமா சுதந்திரம், வாய்ப்பு, வேலை, வருவாய், வளம், சுயமரியாதை இது எல்லாமே கிடைக்கக்கூடியதுதான் சமத்துவம் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி பல நாடுகள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த கோட்பாடை வச்சிருக்காங்க. இந்த பல நாடுகள்ல என்னென்ன நாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாட்டில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதையும் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, வேற எதுவும் தேவையில்லை. ஓகே, இப்ப பெரியார் பத்தி வந்துடலாம். இந்த சிந்தனை கண்டிப்பா கோட்ஸ் கேட்பாங்க, எழுதுங்க பார்க்கலாம். பேப்பர் பண்ணாடுங்க. மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது ஜாதியை மட்டும் வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டு மிராண்டித்தனமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? தந்தை பெரியார். இந்த கூற்றை கூறியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க கொஸ்டின்ல. ஒரு கொடுமையான விஷயம். இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா ரிமோட் வில்லேஜஸ்ல இந்த விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா அது பசங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அழகா படிச்சு நாங்க அப்படி கிடையாதுன்றத ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாருக்குள்ளயும் படிப்பு வந்துடுச்சு. சோ அந்த படிப்பை கரெக்டா பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மொழி மேல் வெறியும் தங்களது பண்பாடு மேல் தீவிர பற்றும் கொண்டுள்ள நபர்களால் நவீன சமுதாயத்தை உருவாக்க முடியாது என்று சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பெரியார். இங்க பாருங்க, ஒருத்தர் கிட்ட மொழி மேல் வெறி இருந்துச்சுனாலும் அவங்க கிட்ட பண்பாடு மேல தீவிர பற்று இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அவனால நவீன சமுதாயத்தை உருவாக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும்தான் உயர்த்திட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி பிறப்பின் அடிப்படையில் சமூகத்தில் ஒருவரின் தகுதி நிர்ணயிக்கப்படுவது சமத்துவமின்மைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதெல்லாமே பெரியாரோட கூற்றுகள்ல எழுதிக்கிங்க. அப்போ அவனுடைய திறமைன்றது வச்சு மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அரசின் சமச்சீர் நடவடிக்கைகளில் முக்கியமானது இடஒதுக்கீடு. நோட் பண்ணுங்க, கொஸ்டின் கேட்கலாம். சார் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தை நிலவரத்துக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்வி போட்டுருங்க, 2வது இடஒதுக்கீடு, 3வது வேலை வாய்ப்பில் குறிப்பிட்ட அளவு இடங்களை ஒதுக்கீடு செய்யணும், இதுவரை வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கு முன்னுரிமை வழங்கணும். இதுதான் விஷயம், முடிஞ்சிச்சு. சார் இதுவரை ஒரு பிரிவினர் வாய்ப்பே இருக்காங்க பத்தில அவங்களுக்கு என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அவனை அப்பாயின்மெண்ட்ல போடு, நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இதெல்லாமே என்ன பண்ண பாத்தீங்கன்னா ஒரு அரசு கொண்டு வர வேண்டும் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சமூக நீதியும் சமத்துவமும் உலகமெங்கும் உள்ள சமூகங்கள் அனைத்துமே தங்களுக்கு என்ற நீதி என்பது பற்றி வரையறையே வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில இடங்கள்ல தெளிவு இருக்காதுங்க. ஒவ்வொரு நாட்டிலயும் தெளிவு இருக்கும் அப்படின்ற என்னென்னன்றதை பார்ப்போம். அப்போ தர்மம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதுல முக்கியமா பாருங்க, அறிஞர் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குறிப்பாக ஒரு சமூகத்தில் சில நபர்கள் கூட நியாயத்திற்கு எதிராக இருந்தால் அது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதை விளக்கி இருக்கிறார். அதுதாங்க அப்படி கூறியவர் யாருன்னா சாக்ரட்டிஸ். அப்போ ஒரு சிலர் பண்ற தப்பு மொத்த சமூகத்தை என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா மாத்திரும். அப்போ நியாயம் என்பது முழு சமூகத்திற்கு மட்டுமானதாகவே இருக்க முடியும் அல்லது இருக்க வேண்டும் என்பது சாக்ரட்டிஸ் சொல்லும் தத்துவத்தின் மைய கருத்தாகும். மொத்த சமுதாயத்தையுமே என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நியாயம் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுத்தா அது நியாயம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விகிதாச்சார நீதி அப்படி பத்தி கோட்பாடுகள் கூறியிருக்காங்க. அது வேண்டாம். இது குரூப் 1 கொஸ்டின். குரூப் 1 பலமுறை கேட்கக்கூடிய கொஸ்டின். நம் நாட்டில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினின் மேம்பாட்டிற்காக 1953ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது என்ன ஆணையம் பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். யாரால் அமைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அது வேண்டாம். தலைமை வந்து பாத்தீங்கன்னா காக்கா கலேல்கர் அப்படின்ற ஒரு தலைமையில் தான் அமைக்கப்பட்டது. அது 1953. முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் சொல்லலாமா? சுதந்திர இந்தியாவின் முதல் 3 விஷயம் வச்சிருக்கேன் பாருங்க. பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ஃபர்ஸ்ட், தலைமை யாரு? சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ 3 கொஸ்டினுமே எங்க பாத்தீங்கன்னா இந்த வந்து நோட் பண்ணுங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல இல்ல கரண்ட் அஃபேர்ஸ்லயோ சரி எதுலயும் மிஸ் பண்ணிடாதீங்கன்றது சொல்றேன். நெக்ஸ்ட் சார், பாகுபாடுக்கு முக்கிய அடிப்படை கோட்பாடு எதுன்னு பாத்தீங்கன்னா செல்வம் தாங்க. நீங்க என்ன பாருங்களேன், இப்பவே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பணக்காரர் தெருவு, ஏழைகள் தெருவுன்னு சொல்லிட்டு தெருவுக்கள்லாம் இருக்கும். அவன் என்னப்பா வசதி வாய்ப்புக்கு குறைகள் இல்லாதவன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவனை நம்ம பேசும்போது எப்படி பேசுறோம் பாருங்களேன், அந்த இடத்துல நம்ம சமமா அவனை பார்க்கலையா, அவன் ஒரு மனிதன், அவ்வளவுதான், ஒரு கௌரவமான மனிதன். அதை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவனை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சுயமரியாதையே இருக்கணும்.
அதை விட்டுட்டு நம்ம என்ன தற்பெருமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல இங்க சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாவே அதாங்க சொல்லியிருக்காங்க, வேற எதுவுமே சொல்ல. ஆனா இங்க உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது எங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நாடுகள்ல. முக்கியமா பாருங்க, அமெரிக்கா, யுஎஸ்ஏன்னு ஒரு நாடு இருக்கு. இந்த ஸ்டோரி கேளுங்களேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த அமெரிக்காவுல பல மக்கள் இருக்காங்க. வெள்ளையர்கள் இருக்காங்க, கருப்பினத்தவர்கள் இருக்காங்க, குடிபெயர்ந்தவர்கள் இருக்காங்க. அவங்கள வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுது. ஏன்னா அந்த இடத்துல பயங்கர தொழில் புரட்சி மூலமா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுனாலும் வேலை வாய்ப்பு மறுக்கப்படுது. நான் வெள்ளையர்கள் மட்டும்தான்ப்பா வேலை இல்லை, மத்தவங்க எல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அடிமையாக இருந்தாங்க பாத்தீங்களா ஒரு காலத்துல. ஆபிரகாம் லிங்கம் படிச்சிருப்போம். மக்களால் மக்களுக்காக மக்களால் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கம் இருந்தப்பவே கருப்பினத்தவர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இனப்பாகுபாடு பார்க்கப்பட்டது. ஆனா இத கையில எடுத்ததுதான் அமெரிக்கா ஃபர்ஸ்ட். 5 ஆண்டுகள்ல அமலான உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போடுறாங்க. 2017 வரை மேற்கொள்ளப்பட்டதுங்க. சரி, 2017ல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கருப்பினத்தவர் வேலை வாய்ப்பு பெறுவது, அதாவது பணிகளில் கருப்பினத்தவர் பங்கு குறிப்பிட்ட அளவு அதிகரித்ததுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சார் அவன் கிட்ட திறமை இருக்கா, இடஒதுக்கீடு கொடுத்துரு, அவனுக்கு என்ன பண்ணலாம், அவன் போய் வேலை செய்யட்டும், ஃபர்ஸ்ட் வேலைக்கு வாய்ப்பு கொடு. அதை விட்டுட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா கருப்பினத்தவர் வெள்ளை இனத்தவர்னு சொல்லிட்டு பிரிக்காத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, அமெரிக்கா பயங்கரமான சட்டங்களை போட்டு உள்ள ஃபர்ஸ்ட் அவங்க தாங்க அலோவ் பண்றாங்களே. அப்போ அமெரிக்க ஐக்கிய மாநிலங்கள் என்ன வந்து பாத்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்குது. அங்க நிறைய சட்டங்கள் போடப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1960கள்ல ஜஸ்ட் நோட் பண்ணீங்க, ஐக்கிய மாநிலங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. முதல் உறுதிப்படுத்தும் ஆணை குடியரசுத் தலைவர் ஜான் எஃப் கெனடி அப்படின்றவர்கள்லாம் அறிவிக்கப்படுது 1961. நிர்வாக ஆணைன்னு அழைக்கப்படுதுங்க. நிர்வாக ஆணைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்புகளில் எந்த தொழிலாளரும் அல்லது விண்ணப்பதாரரும் நிறம், மொழி, இனம், தேசிய பூர்வீகம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்ற அரசு கேட்டுக்கொண்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க இங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க சொல்லும் போதே இன்டர்வியூல சொல்லலாம், இந்த சில நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறம், மொழி, இனம், தேசிய பூர்வீகம் இதெல்லாமே என்ன பண்ணக்கூடாது, காட்டாம பாகுபாடு காட்டாம அவங்களை என்ன பண்ணணும் வேலையில. இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால இந்தியர்கள் அதிகமா இருப்பாங்களா பாருங்க. கண்டிப்பா. ஏன்னா அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, வேலை வாய்ப்புகள்ல தக்க வச்சுக்கினாங்கன்னு சொல்றாங்க. அப்போ 1967ல 64ல நிறைவேற்றப்பட்ட சிவில் உரிமை சட்டத்தில் நிறுவனங்களில் பாகுபாடற்ற நிலையை உருவாக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு முக்கியமா இங்க நோட் பண்ணுங்க, பெண்களுக்கு உறுதிப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பெண்களும் இதுக்கப்புறம் வேலையில் ஈடுபடலாம். அப்ப அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. இதை தாண்டி ஐக்கிய நாடுகளும் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, சில குழுக்கள் இருக்கும் தெரியுங்களா, அவங்களும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. முக்கியமா தென்னாப்பிரிக்கால கேள்விப்பட்டிருப்பீங்க, காந்தி 1915ல இந்தியா திரும்பினாரா. அவர் வந்ததுல இருந்து வர்றதுக்கு முன்னாடியே அங்க பாகுபாடு நிலவிட்டு தான் இருந்துச்சு. அவர் பண்ண விஷயங்கள் இருக்கட்டும், எதுவுமே மாற்றங்கள் சில நேரங்கள்ல வரல. பட் சுதந்திரம் அடைஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன ஒதுக்கல் அங்க ஆரம்பிச்சாங்க. அது என்ன சார் இன ஒதுக்கல்? ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒதுக்கிடுவாங்களாம், வேணவே வேணாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அது அப்போ சமத்துவம் ஏற்பட வழிவகை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சில சமூகங்களுக்கு உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. அப்போ சமூக நீதி சட்டம் இயற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, 50க்கும் மேற்பட்டோர் அதிகமாக பணியாற்றும் நிறுவனங்களில் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அந்த மக்களுக்கு தமக்கு தாமே திட்டம் வகுச்சிருக்காங்க. அவங்க வந்து சொல்ற திட்டத்தை என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, சில அரசு ஒப்புதல் கொடுத்துடணும். ஓகே, நீங்க தமக்கு தாமே திட்டத்தை வகுத்துக்கினீங்களா, என்ன தொழில் பண்ண போறீங்க, வாங்க நான் ஒப்புதல் கொடுக்குறேன், நீங்க போய் தொழில் பண்ணிக்கங்க. சில இடங்கள்ல ஒப்புதல் வாங்குறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு. அப்ப பாகுபாடுகள் நிலவிட்டே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப இதே மாதிரி சீனாவும் சொல்றாங்க. சீனாலும் சோவியத் யூனியன் ஜஸ்ட் நீங்க படிச்சா மட்டும் போதும். புதிய கல்வி முறையும் புதிய தேவைகளும் இந்தியாவில் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் இங்க இருந்து தான் நமக்கு லெசன் ஸ்டார்ட் ஆகுது. கவனிச்சுங்க, இது வரைக்கும் நம்ம ஸ்டோரி சொன்னோம். இப்போ நம்ம லெசன்குள்ள வந்துட்டோம். பண்டைய காலத்துல நமது நாட்டில் நிலவி வந்த கல்வி முறை சமத்துவ கல்வி முறை அல்ல. ஏன்னா அந்த வர்ணா முறையில ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், போக முடியும். மகாபாரதத்துல கேள்விப்பட்டிருப்பீங்களா, கர்ணனை சேர்க்கவே மாட்டாங்க குரு துரோணர். சரிங்களா, அப்போ கல்வி முறையை அமுல்படுத்த வேண்டும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா குறிப்பிட்ட காலத்துல ஐரோப்பியர் உள்ள வந்த உடனே நவீன கல்வியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் காலனி ஆட்சியின் கீழ் வந்த இங்கிலாந்து நாட்டின் கிறிஸ்துவ மிஷினரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க தாங்க பல இடங்கள்ல பள்ளிகளை திறக்கிறாங்க. கல்வி மறுக்கப்பட்ட வந்த பல சமுதாயங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தது யாருன்னா இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஈஸியா கல்வியை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஆனா இந்தியா முழுவதும் 1835 அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்பட்டது. ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா நிர்வாகத்துல இருக்கலாம். சரி, அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலர்களால் ஏற்படுத்தப்பட்ட ராணுவத்தில் இருக்கும் பாத்தீங்களா,
இந்தியர்கள் சேர்க்கப்பட்டாங்க. ஆனா கல்வியை படிச்சிருக்க கூடாது. படிக்காதவங்க மட்டும் தான் தூக்கி போட்டாங்க. அப்ப படிச்சவன் என்ன சார் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, படிச்சவன் இந்த பிராமணர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு டைரக்டா அதிகாரிகளா உட்கார்ந்துட்டாங்க. இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுட்டு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வந்துச்சு பாத்தீங்களா? அது மாட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நவீன கல்வி முறையின் கீழ் ஆங்கிலம் கற்றவர்கள் இப்பணிகளில் அமர்த்தப்பட்டு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட காலத்துல இந்த நிலவரின்னு சொல்லிட்டு ஒரு 3 வரி போட்டுருவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஜமீன்தாரி, ரயத்வாரி, மகள்வாரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. நிலம் ஆல்ரெடி அவன் வச்சிருந்தான். அவன் வச்சிருந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 விஷயங்கள் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜமீன்தார்கள், மிராசுதார்கள், நிலச்சுவாந்தார்கள் அப்படின்றவங்கள உருவாக்கி என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள அடிமை பண்ணிடுறாங்களா பாருங்க. நிலத்துக்கு சொந்தக்காரன் ஆல்ரெடி நிலம் சிவனேன்னு அவன் வச்சு அழகா உழுது பார்த்துட்டு அந்த அந்த நிலத்துல இருந்த வருவாயை எடுத்து என்ன பண்ணியிருந்தான், குடும்பத்தை நடத்திட்டு இருந்தான். நீ இந்த சிஸ்டம் போட்டு நிலம் எல்லாமே ஒருத்தங்கிட்ட போயிடுச்சு. வருவாயின்ற ஒரு பேர்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, எங்களை ரொம்ப கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா குறிப்பிட்ட காலத்துல ரயத்வாரி முறையை ஆய்வு செய்யும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சென்னையில் தாங்க இந்த ரயத்வாரி முறையை அறிமுகம் செஞ்சு பிரான்சிஸ் எலிஸ் அப்படின்றவர் நியமிக்கப்படுறாரு. தாமஸ் மன்றோ என்ன பண்றாரு, அதிகாரியும் சேர்ந்து ரயத்வாரிய சரி நம்ம என்ன பண்ணலாம் திருப்பி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும் போது இங்க சொல்ற வார்த்தையை கேளுங்களேன். உண்மையாவே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, அஃபெக்ட் பண்ணுச்சு என்ன. காலம் காலமாக நிலத்துடன் தொடர்பு கொண்டிருந்த மக்களிடமிருந்து நிலம் பறிக்கப்பட்டு மேல்தட்டு வகுப்புகளை சேர்ந்த ஜமீன்தார்கள், மிராசுதார்கள் நிலம் அளிக்கப்பட்டதால் வேளாண்மையின் தரமும் விளைச்சலும் குறைந்து விட்டதாகவும் இதனால் நிலவரி வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்கள். புரிஞ்சுச்சா பாருங்க. அவன் பாட்டுன்னு அழகா விவசாயம் பண்ணிட்டு இருந்தான். நீ வரி வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்ட, ஜமீன்தார்கள் நிலப்பிரபுக்களை உருவாக்கி விட்டுட்ட. பட் ஆனா என்ன ஆயிடுச்சு, வரியும் குறைஞ்சிச்சு, விவசாயமும் குறைஞ்சிச்சு. இப்படிதாங்க விவசாயம் அழிஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமா. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அடுத்து தாழ்த்தப்பட்ட முன்னுரிமைகள் இந்த லெசன் இந்த பார்ட் ஃபுல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே, இங்க தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் பயன் பண்ணுங்க. பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்க கூடாது என்று 1854 தீர்மானம் நீதிமன்றம் ஆணையிட்டது. ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். இப்போ ஓகே. பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்க கூடாது என்று 1854 நீதிமன்றம் ஆணையை வெளியிட்டு. அப்ப நீதிமன்றம் தாங்க ஃபர்ஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் இந்தியாவுக்கான அமைச்சரே ஆணையை வெளியிட்டார். நீதிமன்றில் உயர் வகுப்பார் பணியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே 1865 இங்கிலாந்தில் உள்ள இந்தியாவுக்கான அமைச்சர் என்ன பண்றாரு, டக்குன்னு மாற்றிடுறாரு. என்னன்னா இதுக்கப்புறம் குழந்தைகள் யாரா இருந்தாலும் வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதே மாதிரி பிராமணர்கள் கல்வியில ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிறுபான்மையினர் வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிக்கப்படுறாங்க, கல்விக்கு வேணாம்னு சொல்லிட்டு. ஆனா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சில பேர் போராடி இருக்காங்க. அயோத்திதாசர், இரட்டைமலை சீனிவாசன், ஞாபகம் சிங்காரவேலர் அவெல்லாம் போராடி இருக்காங்க. சோ இந்த இடத்துல பாருங்க, சிங்காரவேலர், இரட்டைமலை சீனிவாசன், இந்த பிடி தியாகராயர், இவரு பிடி தியாகராயர், பனகலரசர்னு சொல்லிட்டு சொல்றவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா போராட ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எங்க சார் உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா 1892 சென்னையில மாவட்டம் தாங்க உருவாச்சு. நோட் பண்ணுங்க. 1892 தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இது 128 கிளாஸ் 2 என்ற ஆணையாக அழைக்கப்பட்டது. சென்னை மாகாணம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டதுங்க. உண்மையாவே ஒரு நல்ல விஷயங்க. அங்க என்ன பண்றாங்க, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒரு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவிலும் சரி கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மகாத்மா ஜோதிராவ் பூலே, அன்னை சாவித்ரிபா பூலே அவர்களால் பெரும் முயற்சிகள் மேற்பட்டாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அந்த 19ஆம் நூற்றாண்டு திருப்பி படிச்சிருங்க, பள்ளிகளை என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, திறக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார் இவங்க மட்டும் தானே சார், வேற எதுவும் நடக்கலையான்னு பாத்தீங்கன்னா நடந்துச்சு. நம்ம இப்ப படிக்கிறோம் பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சின்ற ஒரு கட்சி. அப்படியே ஸ்டோரி கேளுங்களேன். 1913 அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையில் ராயல் ஆணையம் அப்படி அமைக்கப்படுது. அப்ப ராயல் ஆணையம் எதுக்கு அமைக்கப்படுதுன்னா இந்த இடஒதுக்கீடு பத்தி தாங்க பேசப்பட்டு இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையின மதத்திற்காக உரிய பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்புல கேட்கறாங்க. இந்த கேட்கும் போது சில தலைவர்கள் இருப்பாங்க தெரியுங்களா, டாக்டர் சி நடேசன், சர் பி தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர் ஆகியவர் அறிக்கைகளை தயாரிச்சு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வரைக்குமே என்ன பண்றாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்புல சமத்துவம் இல்லை, பிராமணர்கள் பயங்கரமா டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த அறிக்கைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, பிராமணர் அல்லாதோர் அறிக்கை என்னும் அழைக்கிறாங்க. அப்போ 1916 நோட் பண்ணுங்க, ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஜஸ்ட் திருப்பி நோட். 1916ஆம் ஆண்டு பிராமணர் அல்லாதோர் நலன் காக்க சர் பி தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர் ஆகியோர் தென்னிந்திய நல
தென்னிந்திய சுதந்திர சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற இயக்கத்தை தொடங்கினார்கள். செகண்ட் பாயிண்ட், இவ்வியக்கத்தின் சார்பில் ஜஸ்டிஸ் என்னும் இதழ் வெளியானது. நீதி கட்சியின் சார்பில் தான் சரி, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சார்பில் தான் ஜஸ்டிஸ் என்ற இதழ் தொடங்கியிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல இது என்ன ஆயிடுச்சுன்னா நீதி கட்சி என பெயர் பெற்றது. முக்கியமா பிராமணர் அல்லாத மக்கள் மத்தியில் கல்வி, வேலை வாய்ப்பு பெறுவதற்கு வகுப்பு வாரி உரிமை குறித்து விழிப்புணர்வு அனைவரிடத்திலும் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி உள்ள வந்த உடனே சென்னை மாகாணம் முழுவதும் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பர் பாருங்களேன், அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த காலத்துல ஜஸ்டிஸ் இதான் இருக்கும். இந்த மைசூர் பத்தி பயங்கரமா கிரிட்டிக் பண்ணுவாங்க. ஆங்கிலேயரை கிரிட்டிக் பண்ணதே நம்ம ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பர் தாங்க, தைரியமா சொல்லலாம். சரிங்களா? அப்போ குறிப்பிட்ட காலத்துல மனுக்கள் கொடுத்துட்டே இருந்தப்போ 1917 இந்தியா ஒரு குழு வருது, தூத்துக்குழுன்னு சொல்லுவாங்க. சென்னை மாகாணத்தை வந்தவங்க கிட்டத்தட்ட 54 அமைப்புகள் சந்தித்து பிராமணர் அல்லாதோர் மற்றும் சிறுபான்மை மதத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்தனர். அப்ப பாருங்க, 1917 எத்தனை அமைப்புகள் இருந்துச்சு? 54 அமைப்புகள். இப்ப சென்னை வாசிகள் சங்கம் எல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா? அதே மாதிரி இப்போ. ஆனா 1917 ஐஎன்சி பெரிய ரோல் இருக்குமா? ஆனா அதெல்லாம் விட சென்னையில பயங்கரமான சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே இருந்து என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துருதா சொல்றாங்க. சோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். அடுத்தது, முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. நோட் பண்றீங்களா பாயிண்ட்ஸ்? அரசு பணியிடங்களில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அளித்து 1921 தீர்மானம் நிறைவேற்றியது. நோட் பண்ணுங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி. இது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை என்று அழைக்கப்பட்டது. அப்ப முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை எப்போ வெளியிடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியால் எந்த ஆண்டு? 1921 வெளியிடப்பட்டது. எல்லா அரசு பணிகளிலும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்று கருதி வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். கிறிஸ்துவர்கள், முகமதியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என அனைவரும் அரசு பள்ளிகளில் அமர்த்தப்பட வேண்டும். அப்பதான் பாருங்க, 8th படிச்சிருந்தா நீ என்ன பண்ணலாம்? வேலைக்கு போயிடலாம், கவர்மெண்ட் டீச்சர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்களா ஒரு குறிப்பிட்ட காலத்துல. எப்படின்னா பாத்தீங்கன்னா 1947 சுதந்திரம் அடைஞ்ச உடனே 1950 வந்துருச்சுங்க இந்த விஷயம். சார் நீ 8th படிச்சிருக்கியா, நீ வாதியார் வா, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வாதியாராக்குனாங்களா? அதெல்லாமே இப்பதான். இப்போ எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்களும் ஆனாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட காலத்துல என்ன பாத்தீங்கன்னா முன்னுசாமி என்பவர் தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. என்ன தீர்மானம் பார்க்கலாமா? 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் 75% அளவு மக்களை அது அடையும் வரை 7 ஆண்டு காலம் வரை அமலில் இருக்க வேண்டுமாங்க. அந்த எல்லா அரசு பள்ளிகளிலும் ஒருத்தன் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன் 100 ரூபா வாங்குறான்னா ஒரே ஒருத்தன் அந்த ஒருத்தன் மத்த எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என்ன பண்ணணும்? அந்த 100 ரூபா வாங்குற வரைக்கும் வைக்கணும். அப்ப தீர்மானம் நிறைவேற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னுசாமி அப்படின்றவர் தான். சார் ஆர்.கே. சண்முகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் வந்து தீர்மானத்தை வெளியிடுறாருங்க. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் பண்ணுங்க, நம் எதிர்கால சந்ததி எல்லாம் நமது நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தது என்று கொண்டாடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுங்க. அப்போ அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சி. நடேசனார். எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்பட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம், தரப்படாவிட்டால் ஒரு சூப்பர் சொன்னாங்க. எங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று பேசினவர்கள் யாருன்னா இவங்க தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வரி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டோம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக இயங்க வந்த தந்தை பெரியார். இங்க தாங்க உங்களுக்கு கொஸ்டின், இது குரூப் 1 கொஸ்டின். என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க. காங்கிரஸ் கட்சிகளுக்கும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கோரிக்கை வைக்கிறார். ஆனா 1925 ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அரசு கல்வி வேலை வாய்ப்புகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை பெரியார் கொண்டு வரார். ஆனா காங்கிரஸ் தலைமை என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா மறுத்தது. அப்பதான் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறாரு. அப்போ பெரியார் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறதுக்கு மொதல் ரீசனே இதுதான். 2வது ரீசன் இருக்கும், அதே ஆண்டுல சேரன்மாதேவி குருகுலம்னு ஒரு குருகுலம் இருக்கும். அது காங்கிரஸோடைய இதில் தான் இருக்கும். நம்ம சொல்லியிருப்போம் அந்த ஸ்டோரியை. அதுவும் 2வது ரீசன்ல இருக்கும். பட் ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பாத்தீங்கன்னா பெரியார் காங்கிரஸை விட்டு காங்கிரசுடன் ஏற்பட்ட மோதல் மற்றும் காந்தியுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாகவே என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா காங்கிரஸை விட்டு வெளியேறாரு. எல்லாம் பெரியார் அங்க இருந்திருப்பாரு. அப்புறம் வந்துடுறாரு. 1928 ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கு. முத்தையா அவர்களின் தலைமையில் நீதி கட்சி செயல்பட்ட போது, நோட் பண்ணுங்க, நீதி கட்சி செயல்பட்டு இருக்கு. அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது. அப்ப அரசாணையின் மூலம் என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கிடுறாங்க. அப்ப இது கொண்டு வந்தவர் 1928 யாரு? முத்தையா அப்படின்றவர் தெரிஞ்சுங்கன்னா நீங்க போதுமானது. சரிங்களா? நெக்ஸ்ட், முதல் சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வகுப்பு வாரி ஆணை பின்பற்றப்பட்ட ஒருத்தர் வர்றாரு, கேஸ் போடுறாருங்க. செண்பக துரைராஜன் என்பவர், ஸ்டோரி மாதிரி கேட்டீங்களா? 1951 ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்துறார்.
இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தால் எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுறாங்க உயர்நீதிமன்றம். இதை எதிர்த்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல போராட்டங்கள், தந்தை பெரியார்லாம் ஜெயிலுக்கு போயிடுறாரு. காங்கிரஸ் என்ன பண்ணுது, அதை ஆதரிக்கிறதுன்னு சொல்றா, இந்த பக்கமும் போகாம அந்த பக்கமும் போகாம நின்னுடுறாங்க. பட் ஆனா இந்த இடத்துல பயங்கரமா செயல்பட்டவங்க தான் தமிழகத்தை காங்கிரஸ் தலைவரா இருந்தார் யாருன்னா காமராஜர், ஜவஹர்லால் நேரு, இந்திய அரசியலமைப்பு சட்ட சிற்பி என்று அழைக்கப்படுவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் முயற்சியால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நீட்டிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தப்பட்டது. அப்போ நோட் பண்ணுங்க. இப்போ இந்தியாவை அரசியலமைப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதல் திருத்தம் எதுன்னு கேட்பாங்க கொஸ்டின். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்றத நீங்க சொல்லணும். அப்ப மீண்டும் வகுப்பு வாரி பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மீண்டும் இடஒதுக்கீடு பெறும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உண்மையாவே சொன்னா இவங்க எல்லாம் இல்லைன்னா கஷ்டம்தான். ஏன்னா பெரியாரும் செம்ம போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுதான் சொல்றாங்க பாருங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15, 16 ஆகிய பிரிவுகளில் சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் என அரசுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. நோட் பண்ணுங்க, கேட்பாங்க கொஸ்டின்ஸ். அப்போ நம்மளுடைய முதலாவது பிரதமர் இருக்காரு பாத்தீங்கன்னா யாரு, ஜவஹர்லால் நேரு. அவர் தான் நாடாளுமன்றத்தை திருத்தத்தை கொண்டு வர்றாரு. திருத்தத்தின்படி சட்டப்பிரிவு 15/4, 16/4 என உட்பிரிவுகள் ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 1951ஆம் ஆண்டு முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கு நோட் பண்ணுங்க, ஒவ்வொன்னா எழுதுங்க, டாபிக் போடுங்க. டாபிக் என்ன பண்ணா இட ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு போட்டு 1951ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டவருக்கு 25%, தாழ்த்தப்பட்டவருக்கு 16% கொடுக்கப்படுது. பிற்படுத்தப்பட்டவருக்கு எத்தனை சதவீதம்? 25. தாழ்த்தப்பட்டவருக்கு 16% கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. திருப்பி நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் வர்றாருங்க. அவங்க வந்தபொழுது பிற்படுத்தப்பட்ட நலன் கருதி ஆராய்ந்திட ஒரு கமிட்டி அமைக்கப்படுது. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சட்டநாதன் ஆணையம். அப்ப சட்டநாதன் ஆணையத்தை அமைத்தவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள்னு சொல்லிட்டு சொன்னா போதும். கிட்டத்தட்ட 1971ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டவருக்கு இங்க இன்க்ரீஸ் ஆகுது இடஒதுக்கீடு. 31%, தாழ்த்தப்பட்டவருக்கு 18% வைக்கிறாங்க. ஆஹா, ஃபர்ஸ்ட் பாருங்க 25, 16, இந்த இடத்துல 31, 20, 18. அப்போ 1979 தமிழ்நாடு மாநில அரசின் சமூக நலத்துறை அரசாணை ஒன்று பிறப்பிக்கிறது. அவ்வாணையின்படி குறிப்பிட்ட அந்த குடும்ப ஆண்டு வருமானம் 9,000 நிர்ணயிக்கப்படுது. அப்ப பிற்படுத்தப்பட்டவர் என்ன பண்றோம், மாறி மாறி இருப்பானா, இது பிரச்சனையா ஆரம்பிச்சுச்சுங்க. அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் திருப்பியும் ஒரு பிரச்சனை. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, தெளிவா கவனிங்க. 25, 16 இருந்துச்சா, பிற்படுத்தப்பட்டவருக்கு 25 கொடுத்தாங்க. அப்புறம் பிற்படுத்தப்பட்டவருக்கு 31 கொடுத்தாங்க. இந்த இவங்களுக்கு தாழ்த்தப்பட்டவருக்கு 16, இந்த இடத்துல தாழ்த்தப்பட்டவருக்கு எவ்வளவு 18. திடீர்னு மாத்துறாங்க, பிற்படுத்தப்பட்டவருக்கு 50% வச்சுட்டாங்க. ஆஹா, இது என்ன சார் காலத்துக்கு வந்த கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த இடத்துல 2 பேர் ஆட் பண்றாங்க. இந்த தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மக்கள், ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க, அவங்களே செத்துறாங்க. 50 + 18 எவ்வளவு ஆகுது? 68 ஆயிடுச்சு. இது என்ன பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப தாழ்த்தப்பட்டவருக்கு என்ன ஆயிடுச்சு, தாழ்த்தப்பட்டவருக்குள்ளேயே என்ன பழங்குடியினர் உள்ள செத்துட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்துச்சுங்க இடஒதுக்கீடு. ஆனா 1989ஆம் ஆண்டு பழங்குடியினருக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு தொடரப்படுது வழக்கு. அங்கும் திருப்பி பிரச்சனை. பாருங்களேன் எவ்வளவு இடஒதுக்கீடு மாத்திருக்காங்கன்ட்டு. இப்ப பிற்படுத்தப்பட்டவருக்கு 30 மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு 20 மாத்திடுறாங்க. தாழ்த்தப்பட்டவருக்கு 18, பழங்குடியினருக்கு 1. அப்ப எவ்வளவு ஆயுது மொத்தம்? 69% ஆகுது பாருங்க. அப்ப பாருங்க, ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. பிற்படுத்தப்பட்டவருக்கு எவ்வளவு? 30, மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு 20, தாழ்த்தப்பட்டவருக்கு 18, பழங்குடியினருக்கு 1% கொடுத்துடுறாங்க. அந்த இப்ப பழங்குடியின மக்கள் படிச்சாலே வேற. அப்ப மொத்தம் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு சதவீதம் எவ்வளவு இருக்கு? 69% இருக்கு. அப்ப இதுதாங்க இடஒதுக்கீடோட மொத்த ஹிஸ்டரி சேர்த்து. அப்ப எங்க இந்த 25ல ஆரம்பிச்சு இப்ப எவ்வளவு இருக்கு? 50 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்களா? அதுதான் சொல்றாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அப்ப மத்திய அரசின் இடஒதுக்கீடு ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. மத்திய அரசு சட்டநாத ஆணையத்தை அமைச்சது யாரு? கலைஞர் கருணாநிதி. மண்டல ஆணையம் சொல்லிட்டு ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. சரிங்களா? மத்திய அரசு இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளில் 27% பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுத்துடுறாங்க. அதனை எதிர்த்து இந்திரா சகானி இடஒதுக்கீடு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிற்க ஆரம்பிச்சிடுறாரு. சரிங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்திரா சகானி இடஒதுக்கீடு என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு கோர்ட்ல கேஸ் போட்டுறாங்க.
சார் ஒரு ஒரு மாநில அரசு ஒரு மாநில அரசு அங்க இது மேல மேல அங்க 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 ஒரு மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட அதான் 50% மேல இடஒதுக்கீடு என்ன பண்ணக்கூடாது, இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுதாங்க இந்திரா சஹானி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ மண்டலானியம் வராரு வந்து என்ன சொல்றாங்க, பிற்படுத்தப்பட்டவருக்கு வழங்கிய 27% செல்லுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ எவ்வளவு வந்துச்சு, 27% சொல்லிடுறாங்க. அப்போ ஆனா ஒரு இடஒதுக்கீடு 50%க்கு மிகாமல் இருக்க வேண்டும் எனவும் சொல்லிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம தெளிவா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பின்படி ஒரு பகுதியில் உச்சவரம்பு வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, விலக்கு உண்டுன்றது சொல்லிடுறாங்க. ஆஹா, 50% சொன்னது மட்டும் போதாம விலக்கவும் கொடுத்துடுறாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் மண்டல் ஆணையம் உத்தரவு பற்றி தீர்ப்பில் 50% என்பது விதியாக இருந்த போதிலும் கூட பலதரப்பட்ட மக்கள் பல்வேறு வகையில் பரந்தப்பட்ட இந்நாட்டில் சில இடங்கள்ல அசாதாரணமான நிலைகள் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்களா, அவங்க எல்லாம் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது தமிழகம் அழகா நடைமுறைப்படுத்துறாங்க. அப்போதைய ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க பாத்தீங்களா, வேற லெவலுங்க. உண்மையாவே சொன்னா அந்த லாயர்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க, ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட 69% இடஒதுக்கீடு தூக்கி போய் 9வது அட்டவணையில போட்டுறாங்க. 9th ஷெட்யூல்ல தூக்கி போய் போட்டுறாங்க. 9வது அட்டவணை என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த சட்டம் இயற்றினாலும் அது வந்து உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. சூப்பரா எடுத்து போய் போட்டாங்க. உண்மையாவே சொன்னா ஜெயலலிதா அம்மையாரால் மட்டும்தான் இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கு. அதுவும் முக்கியமா பாருங்க, சட்டப்பிரிவு 31C டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதுல பயன்படுத்தி தனி சட்ட மசோதாவை உருவாக்கி சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. 69% செல்லுன்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலும் வாங்கிடுறாங்க 1994. அப்ப பாருங்க எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க. அப்ப 9வது அட்டவணையில் சேர்த்த பெருமை யாருக்கு இருக்குன்னா நம்ம தமிழ்நாடை ஃபாலோ பண்ணி எக்கச்சக்கமான ஸ்டேட் கிட்டத்தட்ட 70% வரைக்குமே வச்சிருக்காங்க. 70, 79, 75 அந்த சதவீதம் வரைக்குமே அவங்க என்ன பண்றாங்க, உட்பிரிவுகளை சேர்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ 9வது அட்டவணையில எது போட்டாலும் என்ன பண்ண முடியாது, கோர்ட்ல இது கேள்வி கேட்க முடியாதுன்ற விஷயங்கள் வந்துச்சு. ஆனா இப்ப கேட்கறாங்க, இப்பயும் மாத்திட்டாங்க. பட் ஆனா 69% கரெக்டா நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த 69% என்னன்னு சொல்லிட்டு நம்ம அங்க ஃபுல்லாவே பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்தது இது ஃபுல்லாவே படிச்சு வச்சுங்க. பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படுதுங்க. யாரோட தலைமையில் அமைக்கப்படும்னா குடியரசுத் தலைவரோட தலைமையில் தான் அமைக்கப்படும். அப்போ ஒவ்வொரு தடவையும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் யாரால் அமைக்கப்படும் பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 340 இதை பற்றி கூறுகிறது. ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. குடியரசுத் தலைவரின் அமைக்கப்படுதுன்னா எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டா 340 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ 2 பிற்படுத்தப்பட்ட ஆணையங்கள் அமைக்கப்படுது. காக்கா கலேல்கர் ஆணையம் சொல்லிட்டு அமைக்கப்படுது. கிட்டத்தட்ட 1953 முதலாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் சொல்லிட்டு சொன்னோமா, 11 பேர் இடம்பெற்றிருந்தாங்க. எத்தனை பேரு? 11 பேர். அப்போ ஜவஹர்லால் நேரு தான் இதோடைய பிரதமர் தாக்கல் செய்யறாங்க. அதை பத்தி தெரிஞ்சுங்க. ஜஸ்ட் 3 இன்ஃபர்மேஷன் நோட் பண்றீங்களா? முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் இப்போ காக்கா கலேல்கர் வந்து தலைமையில் நடந்துச்சு 1953. எத்தனை பேர் இடம்பெற்றிருந்தாங்க? 11 பேர் இடம்பெற்றிருந்தாங்க. அப்போதைய பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. 2வது மண்டல் ஆணையம், மண்டல் கமிஷன் சொல்லிட்டு அமைக்கப்படுது. அப்போதைய மொராஜி தேசாய் பிரதமரா இருந்தாங்க. 1979 சுழல் திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்களா, அப்போ பார்த்திருப்பாங்க. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் எது? மண்டல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 1979. அப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் குறித்து ஆய்வு செய்திட 1979ஆம் ஆண்டு பிபி மண்டல் தலைமையில் அமைக்கப்பட்டது. இவங்க 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு எத்தனைங்க 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பை வழங்குறாங்க. அப்போ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஓகே சரின்னு சொல்லிட்டு முன்னோடியாக இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ மண்டல் ஆணையம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 27% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துடலாம்னு சொல்றாங்க. யாருடைய தலைமை அப்ப இருந்தார் பாத்தீங்கன்னா விபி சிங் பிரதமரா இருந்தார் பாத்தீங்களா, அப்பதான் இது நிறைவேற்றப்படுது. அப்போ இந்த பிறப்பு தேதி எப்பன்னு பாத்தீங்கன்னா 1990. அப்ப 2வது ஆணையம் மத்திய அரசால் அமைக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப மத்திய அரசு பணிகள்ல கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டவருக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது? 27%. அந்த தாழ்த்தப்பட்டவருக்கு 18%, பழங்குடியினருக்கு 1% என்ற இடஒதுக்கீடு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரிங்களா? அப்போ இந்த பாடம் ஃபுல்லாவே இடஒதுக்கீடு, சமூகம் இதை பத்தி தான் பேசியிருக்காங்க. நான் சொன்ன ஃபேக்ட்ஸ் மட்டும் படிங்க, வேற எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் 1 ரீட். எக்ஸாம் போறப்போ ஒரே ஒரு ரீடு விட்டுட்டு லெசனை கவனிச்சுட்டு போனீங்கன்னா, நான் என்ன சொல்றேன் பாருங்க, 2 கேள்வி பாலிட்டிலும் கேட்கலாம். உங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு யூனிட் 9 இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் கொஸ்டின் கேட்கறது இருக்கு. சோ எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டதில்ல, அதனாலதான் இந்த லெசனை கொஞ்சம் பொறுமையா நடத்திருக்கேன். தெளிவா கவனிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்க, இதோட இந்த லெசன் முடியுது. நம்ம அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.